நாடளாவிய ரீதியில் நேற்று ஏற்பட்ட திடீர் மின்வெட்டு தொடர்பான குறுகிய கால அறிக்கை மின்சக்தி அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. ஒரே சந்தர்ப்பத்தில் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டமைக்கான காரணம் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் தலிக் சியம்பலாபிட்டி தெரிவித்துள்ளார். இனி வரும் நாட்களிலும் மின் விநியோக தடையை அமல்படுத்த வேண்டி ஏற்படுமா என்பது தொடர்பிலும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிலவரத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அவசர மின் தடை தொடர்பிலும் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருகிறது. அதற்கமைய நாளாந்தம் மின்சாரத்தை வழங்குவது தொடர்பில் விரைவில் மின்சார சபை அறிவிக்கும் என தலிக் சியம்பலாபிட்டி தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் திடீர் மின்தடை தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. நேற்று பிற்பகல் வேளையில் காணப்படும் குறைந்த மின்சார தேவையும் ஒப்பீட்டளவில் சூரிய சக்தியின் குறைந்த நிலை தன்மையும் மொத்த மின்சார உற்பத்தியில் அதிக சதவீதத்தை உற்பத்தி செய்தமையால் ஏற்பட்ட சமநிலையற்ற தன்மையே அதற்கான காரணம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நிலைமையை முறையான விசாரணை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.